வணக்கம். ஜனனி ஜெகத்காரிணி லலிதா சகஸ்ரநாமாவளியில இதுவரைக்கும் 7 திருநாமங்களை நம்ம காட்சிப்படுத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 4 திருநாமங்களை இணைச்சு பார்க்க போறோம். ராகஸ்வரூப பாசாட்டியா குரோதா காராங் குசோச்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. லலிதாம்பிகை 4 திருக்கரங்கள் கொண்டவளாக அமைந்திருக்கிறாள். பாசம், அங்குசம், பஞ்சபுஷ்பபானம், கரும்பு வில் அப்படின்னு 4 திருக்கரங்கள்ல 4 முத்திரைகளை நம்ம பார்க்க முடியுது. 8வது திருநாமம் ராகஸ்வரூப பாசாட்டியா. ராகம் அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம், பாசம் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம். கயிறு என்ன செய்யும்? பிணைக்கும், இணைக்கும். உலகத்து ஜீவராசிகள் அனைத்தையும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அம்பாள் பாவிச்சு, எனக்கு உன் மேல பாசம் உண்டு, அன்பு உண்டு, அன்பினால் கட்டி அணைப்பேன், இணைப்பேன், பிணைப்பேன் அப்படின்னு உணர்த்துறதுக்காக அம்பாள் இடது கையில பாசம் தாங்கி இருக்கிறாள். 9வது திருநாமம் குரோதாகாராங் குசோச்வலா. இதை 3 சொற்களா பிரிக்கலாம். குரோதாகார, அங்குச, உஜ்வலா அப்படின்னு பிரிக்கலாம். குரோதம் அப்படிங்கிறது துவேஷம், வெறுப்புன்னு அர்த்தம். அங்குசம் அப்படிங்கிறது யானையை அடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. யானைக்கு மதம் பிடிக்கும் போது கட்டுப்படுத்தும். அதே மாதிரி ஆசையின் காரணமாக நம்ம பல துஷ்ட காரியங்களை செய்யும் போது அம்பாள் கட்டுப்படுத்தக்கூடியவளாகவும் இருக்கிறாள். அன்பு காட்டி இணைக்கக்கூடிய அவளே கட்டுப்படுத்தக்கூடியவளாகவும் இருக்கிறாள் நாம் துவேஷத்தை காட்டும் போது. உஜ்வலா அப்படின்னா அது பலபலன்னு மின்னக்கூடியதாக இருக்கிறது. அந்த அங்குசம் எப்படி இருக்கு அப்படின்னா பலபலன்னு மின்னக்கூடிய வகையில இருக்கு. 10வது திருநாமம் மனோரூபேஷு கோதண்டா. மனோ அப்படின்னா மனம்னு அர்த்தம், ரூபேஷு அப்படின்னா வடிவத்திலான, கோதண்டம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். அம்பாள் கரும்பு வில்லை தாங்கி இருக்கிறாள். வில்லில் இருந்து புறப்பட்ட நான் இலக்கை அடைவதற்கு பயன்படும். அதே மாதிரி நம்முடைய மனம் செம்மைப்படுத்தப்படும் போது இலக்கை அடைய முடியும். இங்கே இலக்கு அப்படிங்கிறது பரபிரம்மம் அப்படிங்கிற நிலையை உணர்வது. அந்த சுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கரும்பு சாறு போன்று இனிமையானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் கரும்பு வில்லை அம்பாள் தாங்கி இருக்கிறாள். 11வது திருநாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா. பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம், தன்மாத்திரை அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம், சாயகான்னா கொண்டவள்னு அர்த்தம். 5 விதமான மலர் அம்புகளை வலது கையில் லலிதாம்பிகை தாங்கி இருக்கிறாள். அவை 5 இந்திரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 இந்திரியங்கள் கட்டுப்படுத்தப்படும் போது பரபிரம்மத்தினுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குறியீடா சொல்லப்படுது. நன்றி.